ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அது ஓப்பன் பண்ணி நம்ம வீடியோலேருந்து போடக்கூடிய அனைத்து கதைகளையும் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச கதைகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை, முற்று பெறாத முதல் காதல், ஃபர்ஸ்ட் லவ் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். ஒரு ஷார்ட் ஸ்டோரி. எழுதியவர் உஷா சுப்பிரமணியம் அவர்கள். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் லவ் வாஸ் நாட் சக்சஸ் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையில என்ன சொல்லியிருக்காங்க நம்ம கேட்கலாம். கேட்கலாமா? முற்று பெறாத முதல் காதல். ரம்யா காரில் இருந்து இறங்கும் போதே முதல் மணி அடித்திருந்தது. வேகமாக ஓடி எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று மூச்சிறைக்கு சொல்லிவிட்டு ஆங்கில பொது வகுப்பில் கேலரியில் ஏறி அமரும் போது அப்பாடா என்று இருந்தது அவளுக்கு. தலையை நிமிர்த்திய போது வழக்கம் போல் அவன் நந்தகோபால் முதல் வரிசையில் அமர்ந்து புரொஃபசர் முகத்தில் இருந்து கண்கள் எடுக்காமல் பாடத்தை கவனித்துக் கொண்டிருந்தான். எப்படி எந்தவித சலனமும் இல்லாமல் இப்படி படிப்பில் ஈடுபடுவது சாத்தியமாகிறது அவனுக்கு? என்ன சீரியஸாக அவன் இருந்தாலும் முகம் மட்டும் எவ்வளவு அழகு! ரோமாபுரி சிலை மாதிரி மூக்கு, பளபளவென்ற முகம். தினம் ஷேவ் செய்து கொள்வானோ? கமல் போல படிப்படியாய் அடர்ந்த மயிர். ரியலி ஹேண்ட்சம். தினமும் பள்ளி சீருடை மாதிரி காக்கி பேண்ட் வெள்ளை ஷர்ட் அணியாமல் விதவிதமாக உடை அணிந்தால் எவ்வளவு பொருத்தமாக இருக்கும். எப்போது பார்த்தாலும் படிப்பு படிப்பு என்று உயிரை விடாமல் கொஞ்சம் சிரித்து கலாட்டா செய்து பிராக்சி கொடுத்து லைவ்லியாக இருந்தால் என்ன? அப்பாடி, நந்தகோபால் தான் ஆசிரியரின் விரைவுக்கு ஈடாக எப்படி வேக வேகமாக நோட்ஸ் எழுதுகிறான். அவள் முகத்தில் குறும்பு படிந்தது. வகுப்பு முடிந்து வெளியேறும் போது, மிஸ்டர் நந்தகோபால், நான் கிளாஸுக்கு லேட்டு, உங்க நோட்ஸை தர முடியுமா? ஐ வில் காப்பி இட் என்றாள் அவள். நான் சரியாக எழுதல, ரஃப் ஸ்கெட்ச் தான் எழுதியிருக்கேன். நாளைக்கு நல்லா எழுதிட்டு கொண்டு வரேன் என்றான் தயங்கியபடி. அப்போ லஞ்ச் அவர்ல எக்ஸ்பிளைன் செய்கிறீங்களா? அவன் பதில் கூறும் முன் ஐ வில் வெயிட் ஃபார் யூ என்று அடுத்த வகுப்பில் நுழைந்தாள். நந்தகோபால் விளக்க ஆரம்பித்த போது ரம்யாவை தவிரவும் பலர் கூடிவிட்டனர். ஆங்கிலமே வராத பலர். அவர்களுக்கெல்லாம் அவன் நிதானமாக பொருள் கூறுவதை வியப்புடன் பார்த்தனர். ஹேய் நந்தா, யூ ஆர் கிரேட் யார். தேங்க்யூ மிஸ்டர் நந்தகோபால், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்றீங்க. என்னோட ட்ரீட்டா, வாங்க கேன்டீனுக்கு போலாம். நோ தேங்க்ஸ், நான் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நந்தகோபால், லாங் பெல்லோ கப்பல் கட்ட மாத்திரம் கவிதை எழுதல. அவருடைய இந்த பாடல் படிச்சிருக்கீங்களா? இளமை நீரூற்று, அது பாத்திரத்துக்குள் அடைபட்டு விடக்கூடாது என்று நீங்களானால் டிஃபன் பாக்ஸுக்குள் அடைத்துவிட பார்க்கிறீர்களே. கமான் யார், எ கப் ஆஃப் காஃபி, தட்ஸ் ஆல். நான் காப்பியே குடிக்கிறது இல்லையே. பின்ன என்ன குடிப்பீங்க? விஸ்கி, ஜின்னா? என்னதான் பெங்களூர்னாலும் காலேஜ் கேன்டீன்ல அதெல்லாம் கிடைக்காதே. நந்தகோபாலின் உதட்டின் நுனியில் புன்னகை கீற்றாக தோன்றியது. ஆனாலும் அவளுடைய விளையாட்டை ரசிப்பதே ஒரு குற்றம் போல முகத்தை சீரியஸ் ஆக்கி கொண்டு தேங்க்யூ ஃபார் த ஆஃபர் என்று விறுவிறுவென்று நடந்தான். படுக்கையில் படுத்தவாறு ரம்யாவோ சிந்தித்துக் கொண்டிருந்தாள். இந்த ஆண்டுடன் பட்டப்படிப்பு முடிந்துவிடும். மேலே படிப்பதும் படிக்காததும் உன்னுடைய இஷ்டம் என்று அப்பா எப்போதோ சொல்லியிருந்தார். பிஏ படித்து சாதிக்காத எதை அவள் எம்ஏ படித்து சாதித்து விட போகிறாள்? பிள்ளை இல்லாத வீட்டின் ஒரே செல்ல பெண்ணான அவள் பிசினஸில் மட்டும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று அப்பா விரும்புகிறார். பிசினஸ் என்றால் மேனேஜிங் டைரக்டராக ஏசியில் அமர்ந்து பேப்பர்களில் கையெழுத்து செய்வதானால் சரி. அப்பா மாதிரி இரவு பகலென்று நேரம் காலமெல்லாம் இல்லாமல் தொழிற்சாலைக்கு ஓடிக்கொண்டு வீட்டிலும் ஆபீஸை பற்றி கவலைப்பட்டு கொண்டு சுகமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை பாரமாக்கி கொள்ள அவள் தயாராக இல்லை. அம்மா ஆசைப்படுவது போல நல்ல இடத்து சம்பந்தமாக செய்து கொண்டு வசதியான சுக வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாம் தான். ஆனாலும் அம்மா கூறும் பெரிய இடத்து சம்பந்தங்கள் பெரும்பாலும் பணக்கார குடும்பத்து கூட்டு வாழ்க்கை. புல்ஷிட். ஷி ஹேட்ஸ் லிவிங் வித் ஓல்டு பீப்புள். சுதந்திரமே இல்லாத வாழ்வு என்ன வாழ்க்கை? நந்தா, என்ன நிறம், என்ன கம்பீரம், என்ன அழகு, என்ன புத்திசாலித்தனம். சம வயதானால் என்ன, பிராமின், சோ வாட்? இத்தனை பணத்துடன் அழகுடன் ஒரே பெண்ணான நானே வரும்போது அவருடைய பெற்றோர் ஜாதியை காட்டியா மறுத்து விடுவார்கள்? அப்பாவின் வியாபார சாம்ராஜ்யத்தின் முடிசூடி சக்கரவர்த்தியாக அவன் அமர்ந்து விட்டால் விதவிதமாக கேஷுவலுக்கு லிவி ஜீன்ஸும் அபிஷியலுக்கு சஃபாரி சூட்டுமாக
மீட்டிங்குகளிலும் பார்ட்டிகளிலும் பேச, சிரிக்க, ஜோக்கடிக்க கற்றுக்கொள்ள எத்தனை நேரமாகும்? நந்தாவுடன் வாழ்வது எத்தகைய இன்பமாக இருக்கும்? ஹனிமூன் சிங்கப்பூரில் சாமானாக வாங்கி குவிக்க வேண்டும். பிரெஞ்சு பர்ஃபியூமில் மூழ்கி லண்டன் ஹோட்டல்களில் விளையாட்டு காட்ட வேண்டும். நயாகரா நீர்வீழ்ச்சியில் உடம்பை நனைத்து, இப்போது சொல்லுங்கள், நான் அழகா, சீமா அழகா என்று திணற அடிக்க வேண்டும். கல்லூரி முடிய இருக்கும் 3 மாதத்தில் உன்னை அப்படியே காதல் வசப்படுத்தி விடுகிறேன் பார் நந்தா. கொஞ்சம் கொஞ்சமாக என் அழகில் மயங்கி ஒரு நாள் காலடியிலேயே விழுந்து விடுவாய். அன்று கல்லூரியின் இறுதி நாள். ஃபேர்வெல். மாலையில் பார்ட்டி. கல்லூரியில் பல்சுவை நிகழ்ச்சியும் இருந்தது. ரம்யாவின் குரூப் மாணவியர் அனைவரும் சேர்ந்து நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு படம் பார்த்துவிட்டு உணவருந்த முடிவு செய்திருந்தனர். ரம்யா சிவப்பு விமானில் தேவதையாக திகழ்ந்தாள். சினிமா முடிந்து கும்பலாக அனைவரும் கப்பன் பார்க்கில் நுழைந்தார்கள். நண்பர் குழாம் கும்பல் கும்பலாக பிரிந்தது. ரம்யா காத்திருந்த நேரம் வந்தது. மேல என்ன செய்ய போறீங்க நந்தகோபால் என்று கேட்டாள். இப்போது எப்படி சொல்வது? வாங்கும் மார்க்கை பொறுத்தது. மார்க்கை மட்டும் வைத்துக்கொண்டு கல்லூரியில் சீட்டு கிடைக்குமா என்பதை பொறுத்தது. ஏதாவது லோனோ ஸ்காலர்ஷிப்பாவது கிடைக்குமா என்பதை பொறுத்தது என்றான் அலுப்புடன். எப்படியாவது படித்துத்தான் ஆக வேண்டுமா என்று கேட்டாள் அவள். படிக்க முடிந்தால் படித்துத்தான் ஆக வேண்டும். MA முடித்தாலே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வாசலில் எத்தனை வருடம் நிற்க வேண்டுமோ. வெறும் பட்டப்படிப்புடன் என்றால் வாட் அபவுட் யூ ரம்யா? என்னை பற்றியா? இப்போதுதான் என்னை பற்றி ஏதாவது கேட்க வேண்டும் என்று தோன்றியதா நந்தா? சாரி ரம்யா, நான் அழகா இல்லையா நந்தா? நோ, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல் தென் எனி கேர்ள்ஸ் ஹாவ் சீன். இந்த சூழ்நிலையில் உமர் கய்யாம் நினைவு வரவில்லை. ரம்யாவின் கரம் அவன் கையில் அழுத்தியது. ஒரு நிமிடம் இறுகப்பற்றிய அவன் விரல்கள் மறு நிமிடம் கலன்று பிரிந்தன. அவன் உடம்பு இறுகி விரைத்தது. அவன் மனம் கல்லாயிற்று. நந்தா, ஐ லவ் யூ, ஐ வாண்ட் டு மேரி யூ. நான் உங்களை எவ்வளவு விரும்புகிறேன் என்று சொல்லி புரிய வைக்க முடியாது. என் பெற்றோர் தரப்பிலிருந்து எந்த தடையும் இருக்காது. என்ன நந்தா? நந்தா திடீரென்று எழுந்து விலகி நின்றான். சாரி ரம்யா, நீ என்ன தவறாக புரிந்து கொண்டு விட்டாய். ஏன் நந்தா, என்னை பிடிக்கவில்லையா? பிடிப்பது வேறு ரம்யா, எங்களால் எல்லாம் காதலிக்கவே முடியாது. ரம்யா இருட்டை சாதகமாக்கி கொண்டு அவன் மேல் சாய்ந்து சினிங்கினாள். வேண்டுமென்றே வம்பு செய்கிறீர்களா? நந்தகோபால் 4 அடி நகர்ந்து சென்று கையை கட்டி கொண்டு நின்றான். ரம்யா, உன்னை டிசப்பாயிண்ட் செய்துதான் ஆக வேண்டியிருக்கிறது. ஆனாலும் புரிந்து கொள்ள முயற்சி செய். உங்களுடைய அகராதி வேறு, எங்களுடைய அகராதியே வேறு. உன்னை பொறுத்தவரை முதல் காதல் இனிமையானது, அழகானது, நடக்கக்கூடியது. நீங்கள் எல்லாம் உங்கள் ஸ்டேட்டஸை விட்டு இறங்கி வந்தால் வாழ்வு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். மேலே ஆகாசமும், கையிலே கவிதையும், கோப்பையிலே மதுவும், தங்கத்தட்டு நிறைய உணவும், பக்கத்தில் காதலியுமாக இருந்தால் எல்லோருமே உமர் கையாவாக ஆகிவிடலாம். ஆனால் ரம்யா, எங்கள் வீட்டு அலுமினிய தட்டுகளும் அகப்பைகளுமே அடகு கடையில் இருக்கின்றன என்பது உனக்கு தெரியுமா? குடிக்கும் தண்ணீருக்கே 4 தெரி தாண்டி போக வேண்டியிருப்பவர்கள். குழந்தை பருவமே இல்லாத குழந்தைகளாக வளர்ந்து இளமையே இல்லாத இளைஞர்களாகி விட்டவர்கள். நோ, இளமையை வீணாக்குபவர்கள் என்று கூறுங்கள் நந்தா. இல்லவே இல்லை ரம்யா, எங்கள் இளமைகள் எல்லாம் நாங்கள் ஆசைப்பட்டு வீணாக்கப்படுபவை அல்ல. என் எதிர்காலத்தையே எடுத்துக்கொள். நான் IAS பாஸ் செய்து விடுவேன் என்று கனவு கண்டு கொண்டு இருப்பதையெல்லாம் அடகு வைத்து முதல் பிள்ளையான என்னை கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள். இதற்காக பெற்றவர்கள் மட்டுமின்றி அடுத்து இருக்கும் 4 பேரும் கூட வயிற்றை சுருக்குகிறார்கள். IAS அவ்வளவு சுலபம் இல்லை. கவர்மெண்ட் ஆபீசராக கூட எனக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் சபிக்கப்பட்ட ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் பிறந்து விட்டேன். அதுவும் ஏழை அப்பாவுக்கு பிள்ளையாக பிறந்து விட்டேன். வேத பாடசாலையில் வேதத்தையே ஓதி பழகிவிட்ட அப்பா வேறெந்த பள்ளிக்கூடத்தையும் எட்டி கூட பார்த்ததில்லை. என் குடும்பத்தில் நான் முதல் தலைமுறை பள்ளிக்கு செல்பவன். அதற்காக எனக்கு என்ன சிபாரிசு? நான் முதல் வகுப்பில் வாங்கினால் மட்டும் மேல் படிப்புக்கு சீட்டா கிடைக்கப் போகிறது? கிடைத்தாலும் வெளியே வந்த பின் என்ன மல்டிநேஷனல் எக்ஸிகியூட்டிவ் வேலையா காத்திருக்க போகிறது? என்னால் மேலெடுத்து சிபாரிசு வாங்கித்தர முடியுமா? ஒவ்வொரு ஆபீஸாக படியேறி இறங்கி வெறும் தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு வேலை வாய்ப்பகத்தின் முன் தவம் கிடந்து வீட்டில் அத்தனை உள்ளங்களும் நிராசையாகி வெறுப்பை என் மீதே எடுத்து வீச நானே சுயமதிப்பை இழந்து கண்டவன் காலில் விழுந்து 4 வருடமாவது நாய் மாதிரி சுற்றிய பிறகு ஏதாவது ஒரு கம்பெனியில் கிளார்க் வேலையில் சேருவேன்.
இந்த வேலை கிடைப்பதற்குள் எனக்காக படிப்பை விட்ட தங்கை 20 வயதில் நிற்பாள். நான் எப்போது சம்பாதித்து சேர்த்து வைத்து ப்ராவிடன்ட் ஃபண்டில் கடன் வாங்கி அவளுக்கு கல்யாணம் செய்வது? என் தம்பிகளையாவது நல்லபடி இன்ஜினியருக்கோ மெடிக்கலுக்கோ படிக்க வைக்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் எப்படி செய்வது? அம்மா பார்த்த அடக்க ஒடுக்கமான பெண்ணை 5000 நான் மணந்தால்தான் தங்கைக்கு கல்யாணம் செய்ய கட்டுப்படியாகும். எஸ் நந்தா, என்னை கல்யாணம் செய்து கொண்டால் இது மாதிரியான எந்த பிரச்சனையும் இருக்காதல்லவா என்று கேட்டாள் ரம்யா. இருக்காது ரம்யா. என்னுடன் சேர்த்து தன்மானத்தையும் என்னை சேர்ந்தவர் மானத்தையும் விற்றுவிட்டால் இருக்காது. ஆனால் நான் படித்த படிப்பு எதை வளர்த்ததோ இல்லையோ தன்மானத்தை அதிகமாகவே வளர்த்து விட்டது. என் இண்டிவிஜுவாலிட்டி வளர்த்ததும் இல்லாமல் என் படிப்பு எனக்கு அதை கொடுத்தவர்கள் இழந்த எல்லாவற்றையும் சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கும். இளமையில் முதல் காதல் அற்புதமான ஒன்றுதான். ஆனால் அது என்னை போன்ற ஏழைகள் எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவு விலை உயர்ந்தது. நாங்கள் எல்லாம் கவிதையை கூட வகுப்பறையில் பாடமாகத்தான் படிக்க முடியும். உமர்கையாவாக நின்று ரசிக்க எங்களிடம் நேரமே கிடையாது. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அறிந்த ஒரே காதல், காவியம் எல்லாம் சர்வைவல் மட்டுமே. வாழ்வை நோக்கிய ஓட்டம், ஒருமனப்பட்ட போட்டி அத்தனையும் இருந்தும் கூட நாங்கள் தோற்றுத்தானே போகிறோம். அதனால்தான் காதலை விட்டு விலகி ஓடி போகிறோம். சாரி ரம்யா. ரம்யாவுக்கு புரியவே இல்லை. இத்தனை அழகாக இருந்தும், செல்வ செழிப்பில் ஒரே வாரிசாக இருந்தும், நந்தாவின் அத்தனை கஷ்டங்களையும் போக்க தயாராக இருந்தும் தன்னுடைய முதல் காதல் ஏன் முற்றுப்பெறவே இல்லை என்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது அவளுக்கு. முற்றுப்பெறாத முதல் காதல் சிறுகதை முற்றும். முதல் காதலை பத்தி அற்புதமா அந்த பையன் சொல்ற மாதிரி இருக்கு. டயலாக்ஸ் எல்லாம் சூப்பர். ரொம்ப மனசை டச்சிங்கா, மனசை ரொம்ப அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன வலி கூட நமக்கு ஏற்படுது. ஏன்னா அவனுடைய அந்த ஃபார்வர்டு கம்யூனிட்டி, எஃப்சி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத பொறுத்து வேலை எப்படி கிடைக்கும், குடும்ப சுமை, அது எல்லாமே இளம காலத்துல கூட இளமையே உணராம நாங்க இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான சில வசனங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த கதை சம்பந்தப்பட்ட கருத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.